ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடுகதை, அடியில் மலர்ந்து நுனியில் மலராத பூ என்ன பூ? இதுக்கான பதிலை நம்ம வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பூஜை அறைக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப்பு, சூடம் போட்டு வச்சுருக்கிற பாக்ஸில் நம்ம எப்படித்தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோனாலும் அதில் காற்று பட்டுச்சுன்னா கரைஞ்சி போயிடும். அது கரையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அரிசி போட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது ரொம்ப நாள் ஆனாலும் நம்மளுக்கு கரையாமல் அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் தீப்பெட்டி பாக்ஸில் இருக்கிற தீக்குச்சி கொஞ்ச நாள் போச்சுன்னா அது அப்படியே நமத்து போன மாதிரி ஆகிடுது. நமத்து போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு டிப்பு தான் இந்த தீப்பெட்டி பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி அரிசி போட்டுட்டு நம்ம குலுக்கி வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் ஆனாலும் இது அப்படியே தான் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, நம்ம விளக்குக்கு திரி போடும்போது அந்த திரியை நம்ம எண்ணெய்க்குள்ளே விட்டு கொஞ்சம் நேரம் இருந்து அதுக்கப்புறமா அந்த முனையை திரித்து விட்டு போடுறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி அதில் திரி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா எண்ணெயில் திரி ஊறிக்கும். அது கூடயே நம்ம சூடம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, மஞ்சள் போட்டு வச்சுருக்கிற பாக்ஸில் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வண்டு வந்துடும். அந்த வண்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சூடம் போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா வண்டு வராது. அதே மாதிரி குங்குமத்துலேயும் சூடம் போட்டு வச்சிடலாம். இது ரொம்ப நாள் ஆச்சுனாலும் வண்டும் வராது, வாசமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, நம்ம சூடம் பற்றி வைக்கும்போது இதை சுற்றி ரொம்ப கருப்பாகி போயிடும். அது ஆகாமல் இருக்கணும்னா அதில் கொஞ்சம் திண்ணூறு கொட்டிட்டு அது மேலே நம்ம சூட வச்சு பற்ற வச்சோம்னா சுற்றி கருப்பாகாது. அப்படி கருப்பாச்சுனாலும் விளக்குறப்ப ஈஸியாக விட்டு வந்துடும். இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, நம்ம ஊதுவத்தி கொளுத்தி வைக்கும்போது இந்த மாதிரி அது மேலே தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வற்றி வச்சோம்னா எப்போ எரிய நேரத்தை விட கொஞ்சம் கூடுதலாக எரியும், வாசமும் கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த டிப் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சாமி ஃபோட்டோலாம் துடைக்கிறதுக்கு நம்ம விபூதி போட்டுட்டு ஒரு துணியிலையோ பேப்பர்லேயோ துடைச்சிட்டோன்னா ஃபோட்டோ நல்லா புது ஃபோட்டோ மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும். ஓரங்களில் கரைகள்லாம் இருந்துச்சுனாலும் நீட்டாக இந்த விபூதி எடுத்துரும். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்ம முக்கியமாக தெரிஞ்சக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, வெத்தலை பாக்கு சாமிக்கு படைக்கும்போது நிறைய பேர் காம்பை கிள்ளிட்டு நம்ம படைப்போம். அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா 3 மகாலட்சுமிகள் வெத்தலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கீழே லட்சுமி, இடையில சரஸ்வதி, மேலே பராசக்தி. அதே மாதிரி பாக்குலேயும் மூர்த்திகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வெத்தலை பாக்கு சேர்ந்து வைக்கும்போது மூர்த்திகளும் 3 லட்சுமிகளும் இருக்கிறதா அர்த்தம். முழு பாக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. முழு பாக்கு ஒரு பழத்துக்கு சமமானது. நம்ம பழம் வச்சு படைக்கலைன்னா கூட பரவாயில்ல, இந்த பாக்கு எப்போவுமே நம்ம பூஜை அறையில் இருந்துச்சுன்னா ரொம்ப விசேஷமானது. அடுத்த டிப்பு, விளக்கு குத்துற எண்ணெயில் பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டு வச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விளக்க குத்தி பற்ற வைக்கும்போது பூஜை ரூம் நல்லா மணமாக இருக்கும். அதே சமயத்தில் கோயில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. அடுத்த டிப்பு, எண்ணெய் பாட்டிலில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு வைக்கும்போது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அந்த வழும்புலேருந்து கீழே சிந்தி வரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக சாக்ஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்கிற பக்கத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டோம்னா கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிருக்கும். எண்ணெய் ஊற்றும் போது கீழே நிலத்தில் சிந்தாது, நிலமும் க்ளீனாக இருக்கும். இதை பிடிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்பு, நம்ம சாமி இந்த மாதிரி சின்ன சின்ன சாமி எப்படி இருந்தாலும் வீட்டில் வச்சுருப்போம். அதுலெல்லாம் பூ வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த சாமிக்கு ஈஸியாக இப்போ நம்ம பூ வச்சிடலாம் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணால். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேனா மூடியோ இல்லை ஸ்கெட்ச் பென் மூடியோ இதை எடுத்துகிட்டு செல்லோட்டை போட்டுட்டு இந்த மாதிரி பின்பக்கம் ஒட்டி வச்சிடலாம். இப்போ ஈஸியாக நம்ம பூ வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு கூட நம்ம பூ வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பேனா மூடியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு. அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் எல்லாருமே மேக்ஸிமம் சாம்பிராணி பவுட்ரு தான் வச்சுருப்போம். இந்த மாதிரி தசாங்க பவுட்ரு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது சாம்பிராணி பவுட்ரு மாதிரி தான், ஆனால் நல்லா நைஸாக இருக்கும். அந்த பாக்கெட் உள்ளேயே இந்த மாதிரி கோனும் கொடுத்துருவாங்க. இது இந்த கோனில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக பற்ற வைக்கிறதுக்காக சூட வச்சுட்டு அது மேலே நம்ம பற்றி வச்சிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். கோயில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த டிப்பு, பூஜை ரூம் நல்லா மணமாக இருக்கிறதுக்கான ஒரு டிப்பு தான். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு அது கூட
ஒரு சூடத்தை நுணுக்கி உள்ளே போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது க்ளோஸ் பண்ண வேண்டாம், அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பூஜை ரூம் நல்ல மணமாகவும் வாசமாகவும் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, நம்ம விளக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஈஸியான மெத்தடு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா தொடச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வாஷிங் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. அது கூட அழுக்கு சோடாப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுக்குள்ளே இந்த விளக்கை வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை உள்ளே ஊற்றிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வாஷ் பண்ணிட்டோம்னா புது விளக்கு மாதிரி பளிச்சுன்னு ஆயிரும். இந்த அழுக்கு தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா விளக்கு அப்படியே புதுசு மாதிரி ஆகிடும். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சொன்ன விடுகதைக்கான ஆன்சர் வந்து வாழைப்பூ. டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.